ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மில்மிலா வேர்ல்ட். இன்னைக்கு உங்களுக்காக நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தா சூயி பொட்டேட்டோ காயின்ஸ் தான். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெசிபி தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியான மெத்தடில் செஞ்சு சாப்பிட்லாம் வீட்டில். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த மெத்தடில் நீங்கள் சீஸ்லாம் போட்டு பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் ஒரு 3 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா தோல் ஃபுல்லாக நல்லா பீல் பண்ணிவிட்டு நான் காட்டுற மாதிரி நல்லா கியூபாக கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் உள்ளே போட்டு தேவையான அளவு சால்ட் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து ஒரு 80% குக் ஆன போதும், ஃபுல்லாக குக்காக தேவைப்படாது. இப்போ உருளைக்கிழங்கு நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது லைட்டாக ஆற வச்சுட்டு நல்லா அகலமான பிளேட்டில் இந்த உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சு எடுத்துருக்கோம். அதனால கொஞ்சமாக சால்ட் போட்டு தேவையான அளவு சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு கையிலே நல்லா ஜென்டிலாக பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பொட்டேட்டோ எல்லாத்தையும் அதில் 1 by 1 போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரையாக பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலாக இது தனியாக இது மட்டும் சாப்பிட்டிங்கனாலே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் இதில் இன்னும் எக்ஸ்ட்ரா கோட்டிங்ஸ் நம்ம கொடுக்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம பொட்டேட்டோ க்யூப்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து 2 பொட்டேட்டோ வச்சு இப்போ நான் காட்டுற மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அழகாக காயின் மாதிரி கிடச்சிரும். அது எல்லாத்தையும் அந்த பேக்கிங் ட்ரேயில் வச்சு அது மேலே கொஞ்சமாக மொசரல்லா சீஸ், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், ஓரிகானோ இது 2 போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக உங்ககிட்ட வந்து பேக்கிங் பிளேட்டு இல்லை ஓவன் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா நீங்கள் தோசை தவாலே பண்ணலாம். நான் காட்டுற மெத்தடில் நீங்கள் அப்படியே பண்ணிட்டு தோசை தவாக்கு நடுவில் ஒரு சின்ன பவுல் வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்தீங்கன்னாலும் சூப்பராக வந்துடும். நான் ஓவனில் ஒரு 20 minutes வச்சு எடுக்கிறேன். சூப்பராக சீஸ்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக வந்துடும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்களை தேடி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.